இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் பறந்து சென்று அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இடத்துக்கு சம்பவம் நடைபெற்று 43 தினங்களின் பின்னர் சர்வதேச செய்தியாளர்களையும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளையும் வெளிநாட்டு தூதரக பாதுகாப்பு அதிகாரிகளையும் அழைத்துச் சென்று காட்டியுள்ளது பாகிஸ்தானிய இராணுவம். பாகிஸ்தானில் பாலக்கோட் என்ற இடத்துக்கு அருகேயுள்ள ஜபா என்ற மலை கிராமம்தான் சம்பவம் நடந்த இடம். பாகிஸ்தானிய இராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட குழுவில் ஒருவராகச் சென்ற பிபிசியின் செய்தியாளர் தாம் இஸ்லாமாபாத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மன்சோரவ் என்ற இடம் வரை அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து தரை மார்க்கமாக மிக கடினமான மலைப்பாதையில் 1.5 மணி நேரம் பயணம் செய்து சம்பவம் நடைபெற்ற ஜாபா என்ற கிராமத்தை சென்றடைந்ததாகவும் தெரிவித்தார். சிலர் கால்நடையாக மலையில் ஏறி மலையின் உச்சியில் இருந்த மதராசாவை சென்றடைந்தனர். வேறு சிலர் சிக்கலான மலைப்பாதைகளில் வாகனங்களில் சென்று மதராசாவை அடைந்தனர். வாகனங்களில் சென்றவர்களை விட கால்நடையாக மலையில் ஏறிச் சென்றவர்கள் சீக்கிரமாகவே மதராசாவுக்கு போய்விட்டார்கள். அழைத்துச் செல்லப்பட்ட செய்தியாளர்களுக்கும் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கும் 3 வெவ்வேறு இடங்கள் காண்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் 2 இடங்களை காட்டிய பாகிஸ்தானிய இராணுவத்தினர் இந்த இடங்கள்தான் இந்திய விமான நடவடிக்கையால் நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகின என காட்டினார்கள். அந்த 2 இடங்களிலும் எந்தவித கட்டடங்களும் இல்லை எனவும் மரங்களும் கற்களும் மட்டுமே காணப்பட்டதாகவும் அழைத்துச் செல்லப்பட்ட செய்தியாளர்கள் தெரிவித்தனர். சில மரங்கள் முறிந்த நிலையில் காணப்பட்டதாகவும் கற்கள் வெடித்த நிலையில் காணப்பட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். பாகிஸ்தான் இராணுவத்தினரால் காண்பிக்கப்பட்ட 3வது இடம்தான் தலீம் உல் குர்ஆன் என்ற பெயருள்ள மதராசா, அதாவது இஸ்லாமிய கல்வி மையம். இந்த மையத்தை பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் இயக்கம் நடத்துவதாகவும் அங்கு ஆயுத பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதாகவும் இந்திய அரசு குற்றம் சுமத்தியிருந்தது. செய்தியாளர்களும் வெளிநாட்டு அதிகாரிகளும் அழைத்துச் செல்லப்பட்ட போது அந்த மதராசாவில் யாரும் இல்லை. ஆனால் அதற்கு அருகில் அமைந்துள்ள கொட்டகையில் சுமார் 200 மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருந்தனர். செய்தியாளர்கள் அந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உரையாட அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை அழைத்துச் சென்ற பாகிஸ்தானிய இராணுவ அதிகாரிகள் நேரமாகிறது என அவசரப்படுத்திக் கொண்டிருந்தனர். மதராசா கட்டடத்தின் அமைப்பை வைத்து பார்த்தால் அந்த கட்டடத்தில் எந்த சேதமும் காணப்படவில்லை என்றும் கட்டடம் சமீப காலத்தில் கட்டப்பட்டது அல்ல எனவும் தெரிவித்தார் பிபிசியின் செய்தியாளர். ஆனால் கட்டடத்தை ஆய்வு செய்யும் அளவுக்கு நேரம் கொடுக்காமல் 1/2 மணி நேரத்தில் இராணுவ அதிகாரிகள் தம்மை அங்கிருந்து வெளியேற்றி விட்டதாக கூறுகின்றனர் சில செய்தியாளர்கள். வாகனங்களில் தாமதமாக வந்து சேர்ந்தவர்களுக்கு அந்த 1/2 மணி நேரம் கூட கிடைக்கவில்லை. மதராசா கட்டடத்தில் இப்போது எந்த சேதமும் கிடையாது என்பது நிஜம். சில இடங்களில் சிறிய சேதங்கள் உள்ளன. ஆனால் கட்டடத்தின் பழமை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் அவை, தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் அல்ல. இருந்த போதிலும் சம்பவம் நடைபெற்ற உடனே கட்டடம் இப்படித்தான் இருந்தது என்பதை எப்படி சொல்ல முடியும் என்கிறார்கள் சில செய்தியாளர்கள். கட்டடத்தை சூழவுள்ள மரங்கள் ஏதும் சேதமடையவில்லை. அழைத்துச் செல்லப்பட்ட குழுவினருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்ட அறிவுறுத்தல் அப்பகுதியில் உள்ள உள்ளூர்காரர்களுடன் அதிக நேரம் பேசக்கூடாது என்பது அதை இராணுவம் கண்ணும் கருத்துமாக நடைமுறைப்படுத்தியது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் அஷீப் கஃபூரிடம் செய்தியாளர்கள் சம்பவம் நடைபெற்ற மறுதினமே எம்மை இங்கு அழைத்து வருவதாக கூறியிருந்தீர்கள். இப்போது இவ்வளவு தாமதமாக அழைத்து வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் கூறிய பதில், இதற்கு முன்னர் உங்களை இங்கு அழைத்து வரக்கூடிய நிலையான சூழ்நிலை காணப்படவில்லை, அதனால்தான் இவ்வளவு கால தாமதம் என்பதுதான். இந்தியாவில் பொது தேர்தலில் 1வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒரு தினம் முன்பாக செய்தியாளர்களையும் வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு அழைத்து வந்ததில் ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்று கேட்டபோது அதற்கு வந்த பதில், நாம் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் கூறுவதில்லை. மதராசா கட்டடத்தை நன்கு ஆய்வு செய்ய விடாமல் இப்படி அவசரப்படுத்தி வெளியே கூட்டிச் செல்வது ஏன் என்று கேட்டபோது எமது நிகழ்ச்சி நிரல் அப்படித்தான் உள்ளது, அதை மாற்ற முடியாது என்ற பதில் இராணுவ அதிகாரிகளிடமிருந்து வந்தது. இந்த குழுவில் சென்றிருந்த வெளிநாட்டு செய்தியாளர் ஒருவருடன் நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் இந்த இடத்துக்கு நேரடியாக அழைத்து வந்தபோது இந்தியா பொய் சொல்கிறதா அல்லது பாகிஸ்தான் பொய் சொல்கிறதா என்று 100% முடிவு எடுத்து விடலாம் என்று யோசித்தே இங்கு வந்தோம். ஆனால் அப்படி முடிவு எடுக்க முடியவில்லை. கட்டடத்தில் எந்த சேதமும் தெரியவில்லை என்பது 100% நிஜம். ஆனால் அதை காட்ட ஏன் இவ்வளவு தாமதம்? தாமதமாக காட்டும் போதும்
சரியாக ஆய்வு செய்ய விடாமல் ஏன் அவசரப்படுத்துகிறார்கள்? சம்பவம் நடந்ததாக கூறப்படும் கட்டடத்தை ஆய்வு செய்யும் அளவுக்கு செய்தியாளர்களோ வெளிநாட்டு ராஜதந்திரிகளோ தடயவியல் துறையில் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. பாகிஸ்தானிடம் மறைப்பதற்கு ஏதுமில்லை என்றால் எம்முடன் தடயவியல் நிபுணர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறி போதியளவு அவகாசம் தந்து ஆய்வு செய்ய அனுமதித்திருக்கலாமே. அப்படி செய்து அந்த கட்டடத்துக்கு எதுவும் நடக்கவில்லை என தடயவியல் ஆய்வு கூறினால் இந்தியா சொல்வது பொய் என்று நாமும் அடித்து கூறியிருப்போம். ஆனால் இப்போது அப்படி கூற முடியாது என்றார். அவரது கருத்தும் சரிதான். பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு மிகச் சுலபமான வழி இருக்கிறது. இந்திய நிபுணர்கள் உட்பட தடயவியல் நிபுணர்கள் கொன்ற குழு ஒன்றை அழைத்துச் சென்று ஆய்வு செய்ய போதிய கால அவகாசம் கொடுத்து தமது கூற்றை நிரூபிக்கலாமே பாகிஸ்தான்.